வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழா. மதுரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மரியாதை. மதுரையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு வைகோ மரியாதை. முத்துராமலிங்க தேவரின் புகழ் விண்ணுலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என புகழாரம். வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கனமழையால் சேதமடைந்த பயிர்கள். விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி டிடிவி தினகரன் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி குரு பூஜை விழாவை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி மற்றும் 63ஆம் ஆண்டு குரு பூஜையையொட்டி மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மருது பாண்டியர்களின் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முதலமைச்சரை தொடர்ந்து அமைச்சர்கள் பி. மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அமைச்சர்கள், மக்களவை உறுப்பினர் கனிமொழி, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். அதேபோல் குடியரசு துணைத் தலைவர் சி.வி. ராதாகிருஷ்ணன் தேவரின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் மூத்த தலைவர் எச். ராஜா உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழாவையொட்டி மதுரையில் உள்ள அவரது சிலைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பசும்பொன்னில் விடுதலை போராட்ட வீரரும் முன்னாள் மக்களவை உறுப்பினருமான பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன் எம்எல்ஏ மற்றும் மதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வைகோ, நேதாஜியின் மறு உருவமாக முத்துராமலிங்க தேவர் விளங்கினார் என்றும் முத்துராமலிங்க தேவரின் புகழ் விண்ணுலகம் உள்ள வரையில் நிலைத்து நிற்கும் எனவும் கூறினார். பசும்பொன் சிவகங்கை மாவட்ட செயலாளர் தாவனா கிருஷ்ணன் அவர்களும், கட்டபொம்மன் வழித்தோன்றல் கா. சுப்பு அவர்களும் அங்கே பசும்பொன்னுக்கு சென்றுவிட்டு கவிதையிலே வந்து மேடையில் பேசிவிட்டு கார்பாச்சா அவர்கள் வீட்டிலே விருந்து உண்டதும் அதுதான் கடைசியாக இந்த மற்ற தலைவர்களோடு நான் கலந்து கொண்டதும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பசும்பொன் தேவர் புகழ் விண்ணுள்ளளவும் மண்ணுள்ளளவும் எந்நாளும் நிலைத்து நீடித்து ஓங்கி நிற்கும் என்று தெரிவித்து பசும்பொன் தேவர் புகழ் வாழ்க என கூறி அமைகிறேன். வணக்கம். வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இது தொடர்பாக அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு கிளாம்பாக்கத்தில் இருந்து அக்டோபர் 31ஆம் தேதி 340 சிறப்பு பேருந்துகளும், நவம்பர் 1ஆம் தேதி 350 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கோயம்பேட்டிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதியன்று 55 சிறப்பு பேருந்துகளும், நவம்பர் 1ஆம் தேதி 55 சிறப்பு பேருந்துகளும், பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோவையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 100 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாதவரத்திலிருந்து அக்டோபர் 31 மற்றும் நவம்பர் 1ஆம் தேதிகளில் தலா 20 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. காவிரி டெல்டாவில் கனமழையால் சேதமடைந்த பயிர் கணக்கெடுப்பு பணியை துரிதப்படுத்த வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
காவிரி டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்களும் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்து வீணாகி கொண்டிருப்பதால் விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் 33% அதிகமான பாதிப்படைந்த பயிர்களுக்கு மட்டுமே இழப்பீடு வழங்கப்படும் என வேளாண்மைத்துறை அமைச்சரும் அதிகாரிகளும் தெரிவித்திருக்கும் தகவல் விவசாயிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளதாக டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். எனவே 33% அதிகமாக பாதிப்பு இருந்தால் மட்டுமே இழப்பீடு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் உரிய இழப்பீடை வழங்குவதோடு காப்பீட்டு நிறுவனங்களிடம் பேசி பயிர் காப்பீட்டுத் தொகையை விரைந்து வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என வேளாண்மைத்துறை மற்றும் தமிழக அரசை டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய மோன்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்து தொடர்ந்து வலுவிழந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல் வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரை 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையில் மழை நின்று வெயில் அடிக்க தொடங்கிய நிலையில் அதிகபட்சமாக 93 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1800 ரூபாய் குறைந்து 88,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து விற்பனையான தங்கம் விலை இன்று அதிரடியாக குறைந்து காணப்படுகிறது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 225 ரூபாய் குறைந்து 11,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 1,800 ரூபாய் குறைந்து 88,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலை 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 165 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு அரங்கில் அறிஞர் அண்ணா மாரத்தான் நெடுந்தூர ஓட்டப் போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் அறிஞர் அண்ணா மாரத்தான் நெடுந்தூர ஓட்டப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி, மாவட்ட ஆட்சியர் அருணா, மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு மாரத்தான் ஓடினர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கத்தொகை பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மின்சாரம் தாக்கி ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேல்மருவத்தூர் அடுத்த சோத்துப்பாக்கத்தில் உள்ள கோவிலுக்கு மேல்கூரை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. இப்பணியில் 5க்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வந்தனர். இதில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தோமா சாந்தாராவ் மற்றும் ரமணா ஆகிய இருவரும் சீட் அமைப்பதற்கான இரும்பு கம்பியை கொண்டு செல்லும் போது மேலே சென்ற மின்சார வயரில் உரசியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இந்த விபத்தில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற மேல்மருவத்தூர் போலீசார் 2 பேரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 35 வருட கனவுகளை நினைவாக்கும் விதமாக ரஜினி பவனம் என ரஜினி பெயரில் வீடு கட்டி ரஜினிக்கு தனி கோவில் எழுப்பிய மதுரை ரஜினி ரசிகரின் செயல் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் கட்டுமான தொழில் செய்து வருகிறார். ரஜினியின் தீவிர ரசிகரான இவர் திருப்பரங்குன்றம் நகர ரஜினி மன்ற செயலாளராகவும் உள்ளார். தற்போது கிரிவல பாதையில் புதிய வீடு ஒன்றை கட்டி வரும் இவர் வீட்டிற்கு ஸ்ரீ ரஜினி பவனம் என பெயர் வைத்துள்ளார். மேலும் வீட்டின் நுழைவு பகுதியில் ரஜினி மார்பளவு சிலை ஒன்றையும் வைத்து கோவில் கட்டி வருகிறார். இதன் திறப்பு விழா நிகழ்ச்சி வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக ரஜினியின் சகோதரரை அழைத்து வீட்டு திறப்பு விழா நிகழ்த்த உள்ளார். இதுகுறித்து பேசிய சரவணன், தான் ரஜினியின் தீவிர ரசிகர் எனவும் முன்பு வாடகை வீட்டில் குடியிருந்த போது ரஜினி குறித்த போஸ்டர்களை ஒட்டியதால் வீட்டு உரிமையாளர் கிளிக்கை செய்தார் எனவும் கடந்த 35 வருடங்களாக என்னுள் இருந்த முயற்சியை கொண்டு
தற்போது இந்த வீட்டை கட்டியுள்ளதாகவும் இதற்கு ஸ்ரீ ரஜினி பவனம் என பெயர் வைத்துள்ளதாகவும் கூறினார். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வாடகை வீட்டுல குடியிருந்தோம். அப்ப தலைவர் போஸ்ட், சினிமா திரைப்படங்கள் விளம்பரம் வர்ற போஸ்ட்களை எடுத்து ஒட்டுவேன். அதை கிழிச்சிட்டாரு ஹவுஸ் ஓனர். கிழிச்சிட்டு வாடகை வாங்க வந்தவர். அதை கிழிச்ச உடனே எனக்கு ரொம்ப மனசுல பாதிப்பாயி அப்பாட்ட கேட்கும் போது அப்பா என்ன சொல்லிட்டாங்க, எப்பா நீ சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டி உங்க தலைவர் பேர்லயே நீ வீடை கட்டி நல்லா அதுல சாமி கும்புற மாதிரி சிலையும் வச்சு கூட நீ கும்பிடு, உன்னை யாருப்பா கேட்க போறா? உன் வீட்டுல நீ பண்ணும் போது நீ யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க. அதனால 35 வருஷ கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. அரியலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தம் 2025 தொடர்பாக அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது வீடு வீடாக வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் விண்ணப்பிக்கப்படும் எனவும், தவறுதலாக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் புதிய வாக்காளர்களாக தான் சேர வேண்டும், படிவம் தராமல் வீட்டில் ஆளில்லாமல் இருந்தால் 1 மாத காலத்திற்குள் அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் கூறினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மல்லிகா, வட்டாட்சியர்கள், அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஓய்வு பெற்ற சிறப்பு உதவி காவல் உதவி ஆய்வாளர் வீட்டின் பூட்டை உடைத்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி முத்துநகரைச் சேர்ந்தவர் முனிராஜ். இவர் காவல்துறையில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். தனியாக வசித்து வரும் முனிராஜ் கடந்த 16ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு சென்னையில் உள்ள தனது மகன் வீட்டிற்கு சென்றுள்ளார். வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 1 சவரன் தங்க நகைகளை திருடி சென்றுள்ளனர். இதனையடுத்து கதவுகள் திறந்து இருப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முனிராஜ் மற்றும் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த விவசாயி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆற்காடு அடுத்த கலர் கிராம பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் வீட்டின் அருகாமையில் உள்ள தனது விவசாய நிலத்தை பார்வையிடுவதற்காக சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்கம்பத்திலிருந்து அறுந்து கீழே விழுந்து கிடந்த மின்கம்பியை சீனிவாசன் மிதித்துள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் பாய்ந்து சீனிவாசன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் சீனிவாசன் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் விவசாய நிலத்திற்கு சென்று பார்வையிட்டனர். அப்போது சீனிவாசன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து இது தொடர்பாக அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆற்காடு கிராமிய காவல்துறையினர் சீனிவாசனின் உடலை மீட்டு ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவ சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் பஜார் வீதியில் போலி மருத்துவர் ஒருவர் மருத்துவமனை வைத்து நடத்துவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மருத்துவ அலுவலர் நந்தினி தலைமையிலான சுகாதாரத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது புலவன்பாடியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் எலக்ட்ரோ ஹோமியோபதி படித்துவிட்டு கடந்த 10 ஆண்டுகளாக ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரது மருத்துவமனையில் இருந்து ஏராளமான ஆங்கில மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இதுகுறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சேத்துப்பட்ட போலீசார் வெங்கடேசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேர்தல் வெற்றிக்காக வாக்கு திருட்டில் புதிய முயற்சியை அமித்ஷா மேற்கொண்டுள்ளார் என MP மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் பட்டேல் சாலையில் உள்ள மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தில் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களின் அளவு, தரம் மற்றும் இருப்பு உள்ளிட்டவைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த MP மாணிக்கம் தாக்கூர் மத்திய சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள அரிசிகள் சுத்தமாகவும் தூய்மையாகவும் உள்ளதாகவும் அதிகாரிகள் தொடர் ஆய்வு மற்றும் சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது கொடுமையான விஷயமாகும் என கூறிய அவர் அமித்ஷா ஆதரிக்கின்ற விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பது வேதனை அளிப்பதாக கூறினார்.
அதிபர் ஜின்பிங் உடனான சந்திப்பிற்கு பிறகு சீன பொருட்கள் மீதான வரியை 10% குறைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆசிய நாடுகளுக்கு முதன்முறையாக 5 நாட்கள் பயணம் மேற்கொண்டுள்ளார். தற்போது தென்கொரியாவில் அதிபர் ட்ரம்ப் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு நாளை நடைபெறவுள்ள ஆசியா பசிபிக் பிராந்திய பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்கிறார். இந்நிலையில் சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பரஸ்பர வரி விதிப்பு, அரிய வகை கனிம ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. சுமார் 2 மணி நேரம் தென்கொரியாவின் பூசான் நகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் சீனாவுடன் அரிய கனிமங்கள் தொடர்பான ஓராண்டு ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும் தேவைப்பட்டால் அது மேலும் நீட்டிக்கப்படலாம் எனவும் கூறினார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினை தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழா. மதுரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மரியாதை. மதுரையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு வைகோ மரியாதை. முத்துராமலிங்க தேவரின் புகழ் விண்ணுலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என புகழாரம். வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கனமழையால் சேதமடைந்த பயிர்கள். விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி டிடிவி தினகரன் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.